என்னப்பா கிறிஸ்மஸ் முடிஞ்சு ஆடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்றைக்கி தான் கிறிஸ்மஸ். ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, நேற்று ரெக்கார்ட் பண்ணல, இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் இன்றைக்கி தான் கிறிஸ்மஸ். ஓகே, அன்றைக்கி வீடியோட கண்டென்ட் என்னன்னு சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா? ஆமாம், இது ஒரு வீடியோ ஒரு கண்டென்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆக்சுவலி த கண்டென்ட் இஸ் இன்ஸ்டாகிராம், அவ்வளோதான். பட் கடைசியில் ஒரு வீடியோ போடுவேன், நச்சுன்னு இருக்கும். அந்த வீடியோ மட்டும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உடனே ஸ்கிப் பண்ணுவீங்களே, அப்போல்லாம் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள், ஓகேவா? ஓகே, இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். அதனால் இந்த வீடியோவை போட்டு ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறேன்ல, ஒரு ஜாப் அப்ளை பண்ணுவேன், ஒரு ரெக்ரெட் இமெயில் ஒன்று வரும். பார்த்துருக்கீங்க? ஒரு ரெக்ரெட் இமெயில் வரும். அப்போ நான் நினைப்பேன், இது மனசு அனுப்பலாம், ஏதோ அனுப்புது, இது என்ன? 2012 ஐ ஐடென்டிஃபைட். என்ன ஐடென்டிஃபை பண்ணேன்னா, தட் இஸ் கால் ஏடிஎஸ். ஓகே, அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். ஏடிஎஸ்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, உலகத்தில் இருக்க ஹெச்ஆர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாஃப்ட்வேரை அவங்களோட சிஸ்டத்தில் வச்சுருப்பாங்க. 1000 சிவி வருதுன்னா 1000 சிவி அந்த ஏடிஎஸ்குள்ளே அனுப்பி அவங்களுக்கு விருப்பமான வேர்டெல்லாம் போட்டு கேட்பாங்க. அதில் எது மேட்ச் ஆகுது அதை மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு மித்தது எல்லாருக்கும் ஆட்டோ ரிப்ளை பண்ணிடும். ஓகே, என்னடா ஏடிஎஸ் மச்சா சோழியை முடிக்கணும், என்னடா அது? என்னோட சிவியோட லாஸ்ட் பேஜ் இருக்குல்ல, ஒயிட்டாக இருக்குமா? நான் என் ப்ரொஃபைல் மாதிரியே இருக்கிற லிங்க்டின்ல இருக்கிற 20 பேர்த்தோட ஜாப் ஸ்கில்ஸ் அப்படியே காப்பி பண்ணேன். இதான் ஜுகாடு. ஓகே, காப்பி பண்ணி லாஸ்ட் பேஜில் போட்டுட்டு ஃபாண்ட்டை 6ஆக மாற்றிட்டேன். ஓகே, ஒயிட்டாக மாற்றிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ அட்ரா ஏடிஎஸ்க்கு எதுவுமே வரல, ரிப்ளை எல்லாம் ஷார்ட் லிஸ்ட். ஏன் தெரியுமா? அந்த ஏடிஎஸ் என்ன நினச்சிக்கிச்சு, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு நினச்சிக்கிச்சு. ஓகே, நல்ல ஐடியா இல்லை? நான்லாம் நிறையா தடவை இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு எப்போ பார்த்தாலுமே ரிஜெக்ஷன் மெயில் தான் வந்திருக்குது. ஆனால் இவர் நல்ல கொஞ்சம் திறமையாக யோசிச்சிருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு. மீ வர்சஸ் மை ஹஸ்பண்ட் ஸ்லீப்பிங் எவ்ரி நைட், ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஓகே, மை ஆஃபீஸ் லைஃப் எவ்ரி டே. அதான் என்ன பொழப்பு தான் இது? 4 பன்னிக்குட்டி வாங்கிட்டாயா, பேச்சு காசை பறிச்சுட்டேன். இவனுக்கிட்ட இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அமைச்சு காசு போடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிருது. வீட்டு வாடகை கட்டணும்டா, பாடுறா. அதாவது நான் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. பட் நான் ஒரு சாஃப்ட்வேர், சாப்புன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, தினமும் புதுசாக எதை இனோவேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை இவங்க கொண்டு வந்து உள்ளே விட்ருவாங்க. அதை கொண்டு போயிட்டு நாங்களும் கிளைண்ட்டுக்கிட்ட காட்டுறேன்னு சொல்லிட்டு காட்டுவேன். அப்படி காட்டும்போது என்ன பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் படிச்சுட்டு முழுசாக படிச்சுட்டு போக மாட்டேன். எதையோ ஒன்று அரைகுறையாக படிச்சுட்டு போயிடுவேன். அவன் என்னடானா கிளைண்ட்டு உட்காந்துக்கிட்டு, இது என்ன அது ரெட்டு கலரில் இருக்குது, இது என்ன அது பச்சை கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கேள்வி கேட்பான். அது நான் படிக்காதனால போயிட்டு முழிச்சிட்டு உட்காந்துருப்பேன். அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்குது. கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி இருக்கிற. அப்புறம் முக்கியமான விஷயம், என்னோட ராசி மீனம். இந்த இன்ஸ்டாகிராம் எப்படி கண்டுபிடிச்சானு தெரியல. கரெக்டாக என்னோட ராசியை மட்டும் மீனம்னு சொல்லிட்டு வந்துச்சு. மற்ற ராசிலாம் நிறையா ராசி இருக்குது, அதெல்லாம் காட்டலாமில்ல, அதெல்லாம் காட்டல. என்னோட ராசியை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை விளக்கலாம். எப்படி? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஐ டோன்ட் நோ. உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் ராசியை மட்டும் கரெக்டாக உங்கள் ரீல்ஸ் ஃபீஸில் வந்துருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பிரச்சனையா மறக்கலாம்னு பார்த்தா தியானம் பண்ணும் போது எல்லா பிரச்சனையும் ஞாபகத்துக்கு வருது. இது என்ன டிசைனோ தெரியல. உனக்காச்சும் தியானம் பண்ணும்போது தான் நினைப்போகுது. எனக்கு சும்மா உட்காந்துருந்தாவே அதே தான் மண்டையில் ஓடிட்டு இருக்குதுங்க. நானும் பார்க்குறேன், சரி படிக்கும்போது கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு பக்கம் படிச்சுட்டு இருப்பேன், ஆனால் மூளையில் வேறு என்னமோ ஓடிட்டுருக்கும். அதெல்லாம் நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கும். அவன் என்ன பண்ணான், இவன் என்ன சொன்னான், அதைத்தான் ஓடிக்கிட்டு இருக்குது. மண்டையில் படிக்கிறது யார் மாட்டேங்குது. இப்போ தான் தெரியுது, ஒரு தடவை படிக்க வேண்டியதை 10 தடவை படிச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு. प्रलयं प्रलयं दुष्कृतवलयं प्रबलं प्रचलं दुर्दमनिलयम् असनिपातः जस्रप्रकरं तिमिरलोकसमवाकारं गर्जिञ्चे पर्जन्यं गौरादिघौरधौर्जन्यम् अनवधरम् आथनिवेता प्रमादालतु सय्याटा. இந்த அக்காவை எப்போ நான் பார்த்தேன்னா, சஷ்டியை நோக்க சர அதே பாட்டு. ஓகே, இதுவும் சாமி பாட்டு தானா? சரி, ஓகே. கொஞ்சம் பீட்டு மாறினதுனால என்னென்னலாம் தோணுது பார்த்தீங்களா? ஆமாங்க, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனராசிக்கு சனிப்பெயர்ச்சி நடக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறாங்க. அவுட்டுங்க, நீங்கள் கீழே வச்சிட்டிங்கன்னா ஒத்துக்கிறீங்களா நீங்கள் தோல்வியை? நான் என்னைக்கு ஜெயிச்சேன் வாழ்க்கையில, இதுல மட்டும் ஜெயிக்கிறேன். அட்லீஸ்ட் நம்ம சாப்பிட்றதுனால ஜெயிக்கலாமேன்னு தான் இதை கொடுத்தோம் உங்களுக்கு.
ஹவு டு ஹேண்டில் ஆஃபீஸ் பொலிட்டிக்ஸ் வித்தவுட் கெட்டிங் அப்செட். நமக்கு இருக்கிற பொழப்புக்கு இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? பொழப்பா நமக்கு என்னடா பொழப்பு இருக்கு? இவங்களுக்கு மத்தியில வாழ்றதே பெரிய பொழப்பு தானப்பா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் எதை வச்சு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, என் கூட ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருந்தான். அவனுக்கு என்ன பிரச்சனையோ, நான் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாததான் பிரச்சனை. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னால் என்ன பண்ண முடியும் அதுதானே பண்ண முடியும். அவங்க எதையோ எக்ஸ்பெக்ட் பண்ணால் என்னால் என்ன பண்ண முடியும்? பின்னாடி வந்து தம்பி இவன் வேணாம் இவனை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டை வச்சு மேலே போட்டு என்னை தூக்கிட்டு இன்னொரு ஆள் கொண்டு வந்து வச்சான். பட் அவனும் திருப்படி வாங்கிட்டு தான் இருந்தான். நான் அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தா எனக்கு அதை தான் நினைப்பு வந்துச்சு. உங்கள் லைஃப்பில் நிறையா செருப்படி வாங்கியிருப்பீங்க. அதையெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் கூட இருந்தே குளிப்பறிச்ச கம்யூனிட்டிஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நண்பா என்ன மறந்துட்டியா, தோழா என்ன மறந்துட்டியா, மச்சி என்ன மறந்துட்டியா, மாமு என்ன மறந்துட்டியா. இந்த வீடியோவை போட வந்துட்டேன் பார்த்தீங்களா? அப்புறம் சின்ன வயசில் இதை பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ ஏன் ஃபேமஸ் ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. இப்போலாம் யூடியூப் வந்த புதுசில் இந்த வீடியோ தான் எனக்கு பெருசாக ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு தவளைக்குட்டி பைக் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு இருக்கும், பின்னாடி போலீஸ் சுற்றிட்டு இருப்பாங்க. வரான் பூச்சாண்டி சாங்கும் 90ஸோட ஃபேவரட். ஆமாங்க, அந்த சாங்கும் நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். வர பூச்சாண்டி ரயில் வண்டியில் வாரணாசி கோட்டை தாண்டி மயில் வண்டியில். அதுவும் இந்த G5 மொபைல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மொபைல் செட் இவ்வளோ பெருசு தான் இருக்கும், ஆனால் சவுண்டு 7 ஊருக்கு கேட்கும். எங்கள் அண்ணன் எங்கள் மாமாவுக்கு வாங்கி கொடுத்து எங்கள் மாமாட்டேருந்து நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அந்த மொபைல். நான் ஒன்று வச்சுருந்தேன், செமையாக கிளின்னு கிளிக்கும். பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு பின்னாடி அந்த பாட்டை போட்டுக்கிட்டு சூப்பராக இருக்கும். எவனுமே என்கிட்ட போட்டிக்கு வர முடியாது. என் மொபைலில் பாட்டு போட்டுனா எல்லாம் அங்கிட்டு போயிடுவானுங்க. என்னோட சீனியரே என் மொபைலில் வச்சு தான் பாட்டு கேட்பானுங்களா பார்த்துக்கங்களேன். I just needed to stand there until 5:30 today. I'll give you $50. Yeah, I'll do it. Very good. அப்புறம் இந்த வீடியோ பார்க்கும்போதெல்லாம் என்னடா அது நம்மளும் இதே மாதிரி தான் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறோமான்னு எனக்கு தோணும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, அதை விட்டால வேறு வழி இல்லை. தினமும் காலிலேருந்து மதியானம் வரைக்கும் உக்காந்துக்கிட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு திருப்பி அந்த பார்த்த மூஞ்சியை பார்த்துக்கிட்டு செருப்படி வாங்கிக்கிட்டு ஸோ சேட் இல்லை. எதையோ நானும் புதுசாக ட்ரை பண்ணலான்னு பண்ணுறேன். பட் என்ன பண்ணுறது, அதையும் கூட காப்பிரைட்டு மயிறு மட்டன் சொல்லிட்டு போட்டு செருப்படி அடிச்சிட்டு இருக்கானுங்க யூடியூபுக்காரனுங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் யூடியூபுக்காரனையும் போட்டு மூடிட்டானுங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதான் எனக்கு ரொம்ப யோசனையாகவே இருக்குது. ஏண்டா வேலையில் தான் புதுசாக சாஃப்ட்வேர் அப்டேட்டு கொண்டு வந்துட்டு இருக்கானுங்க, அதுக்கு அப்டேட் பண்ணணும். நீங்களும் அப்டேட் கொண்டு வந்தால் என்னடா பண்ணுவேன் நான்? ஐயோ நான் 90s கிட் சாமி, எனக்கு பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் ஆகல, நீ உயிரோடு இருக்கிறதே தப்பு, உனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு வேற புலம்பறியா? When you find out your manager is a secret Santa, my gift. ஏயா இருந்தால் கூட நல்லா இருக்குது இல்லை? ஹவு சீனியர் சேவ் ஜூனியர்ஸ் ஃபார் மேனேஜர். ஏம்பா பயந்துட்டேன்னு ஒத்துக்குப்பா, இல்லைன்னா 2 மணி நேரம் பேசியே கொள்ளுவா. என்னது 2 மணி நேரமா? மாமா பயந்துட்டோம். ஏம்பா when manager is on leave. சொல்லுவாருமா, ஏய் என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? பிளாஸ்ட் மோகன் காமனாவை லவ் பண்றானா, ஆனா காமனா வேற யாரையோ லவ் பண்ணா. காமனாவா? எந்த காமனா? அதுதான் வருமா, அடடா மலடா அழகா சிரிச்சா. செண்டி அண்ணங்கிட்ட போன் போடுறா, கொடு. வருமா சொல்லு வருமா? என்ன வளர்றான் பண்ணியார்? ஒரு நிமிஷம், என்ன சொன்ன? அடடா மலடா காமனான்னு வருமா? தஞ்சாவூர் சில்லக்காரி நீங்க எதுக்கு போன? சொல்லுவாருமா.
ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் பார்த்துட்டேன், இருந்தாலும் சிரிப்பு வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது ரியலாகவே நடந்திருக்குது. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை எங்கள் மேனேஜர் என்கிட்ட அப்டேட் கேட்டாப்புல. எனக்கு ஒன்றுமே தெரியல. சரி ஓகே எனக்கு தெரியல, நான் டீம் லீடு கிட்ட கேட்டேன். அவன் எனக்கு மேலே இருக்கிறான். அதெல்லாம் நினைப்பு வந்துச்சு. மைண்ட் டசன்ட் மேட்டர், மணி டசன்ட் மேட்டர், மூட்ஸ் டசன்ட் மேட்டர், பிகாஸ் இட் இஸ் ஆல் மேட்டர். ஒன்லி கான்ஷியஸ் டெசிஷன் மேட்டர்ஸ், which is in your kanta mala. Celebrate. Become a Kailasavasi now and subscribe to this channel. ecitizen.info.kailas இதெல்லாம் நிஜமாலுமே இருக்குதாங்க. ESCITIZN சிட்டிசன் கைலாசா KAILASA அடங்கோ இருக்குதாங்க. இன்னும் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணலாமா? இஃப் யூ ஹேவ் ஆல்ரெடி கிரியேட்டட் eCitizen ID புதுசாக ஒரு கவர்மெண்ட்டே நடத்துவார் போல் அங்கிள். நித்யானந்தா மயம் ஹியர் டு அசிஸ்ட். எங்கே இருக்குது இந்த கைலாசா? மேப்பில் போய் பார்ப்போமா? கைலாசா 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 நித்யானந்த பீடம். என்ன அது? இது எங்கே காட்டுது? இது இந்தியாவில் காட்டுது. தீவுக்கு ஐலாண்ட். இன்னொன்று உங்களுக்கு தெரியுமாங்க? ஐலாண்டுனா ISLAND, அதுவே ICELANDனா அதான் ஐஸ்லாண்டு. நீங்கள் இந்த இஸ்லாண்டை ஐலாண்டுன்னு படிக்கணும், ஐஸ்லாண்டை தான் ஐஸ்லாண்டுன்னு படிக்கணும். இது நான் எப்போ கற்றுக்கிட்டேன்னா 10வது ஒரு டியூஷனில் ராஜாமணின்னு சொல்லிட்டு ஒரு டியூஷன் வாத்தியார் இருந்தார் ராசிபுரத்தில். அந்த வாத்தியார்கிட்ட கற்றுக்கிட்டாரு. அன்றைக்கி கேவலமாக ஒரு பார்வை பார்த்தாரு நான் ஐஸ்லாண்டுன்னு படிக்கும்போது. இந்த மாதிரி ஞாபகம்லாம் வரும்போது தான் எனக்கு நித்யானந்த அங்கிள் எப்பயுமே ஒரு ரிலேட்டபிளாகவே இருப்பார். ஒரு டைலாக் சொல்லுவார், பொருந்தாத நிமிடங்களை நினைக்காமல் இருப்பதும் இல்லை, பொருந்திய வினாடிகளை நினைப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்பப்பெல்லாம் செருப்படி வாங்கணுமோ அதை கரெக்டாக போயிட்டு மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. பாண்டியம்மாள் ஒன்றே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது. சுவாமி நேம் சாப்பிடுங்க. நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்காரி. சூரியனுக்கு சொல்ல முடியாது, நட்சத்திரத்தை எண்ண முடியாது, தலைவன் வெல்ல முடியாது. Call him, why you want to hike up? Call him here. வரே பாரு. உங்களுக்கு தெரியும். புரியல ஆளே இல்லடா. இது பாப்பே கொஞ்சம் ஆர்டர் பிடிக்க கிடையாது. எங்க வீட்டுக்காரங்க எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ராஜசேகர் சாதன போர் கையாள காதல ஏதோ சொன்னா என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? மச்சினி இதெல்லாம் லோக்கல் கிரிக்கெட் ஆனது 2010ல சவுத் ஆப்பிரிக்கா போன தலைவன் என்ன சொல்றதானே கேட்பேன் நானு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட நான் உங்களுக்கு போட வேண்டியது. அந்த மாதிரி மனுஷன் இருக்கிறதுனால தான் இன்னும் மழை பெய்யுது. டிவிக்கு இன்னொன்னு டிவிக்கு அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்ப வாழ போறீங்க? சார் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லையே. பாய்.